மீனராசி அன்பர்களே, ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும்? சாதக, பாதக பலன்கள் என்னென்ன? சாதக பலனை எப்படி முழுமையா அடையிறது? பாதக பலனை தவிர்ப்பதற்கான, குறைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன? வழிபாட்டு நாள் எது? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். முதல்ல ஐப்பசி மாதம்னு சொன்னா, உங்களுக்கு நேரடியாக மிகச்சிறந்த யோக பலன் கிடைக்கப் போகுது அப்படின்னு எடுக்கும்போதே சொல்ல முடியாத அளவிற்கு அஷ்டமஸ்தானம் வலிக்கிறது. ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கும்போது 8ஆம் இடத்திற்கு சூரியன் வருவது. சுக்கிரன் மாத தொடக்கத்தில 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறது. ராசியில சனி, 7ல சுக்கிரன் நீச்சம் பெற்று 2 பேரும் பார்த்துக்கிறது. அப்புறம் அவர் 8ஆம் இடத்திற்கு வர்றது. இதையெல்லாம் வச்சு அஷ்டமத்தில சூரியன் சஞ்சரிக்கிற ஒரு மாசம். நீங்க கவனமா தான் இருக்கணும். பலன் பெருசா இல்லன்றத நம்ம சொல்லணும். ஆனா 2 விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அத முதல்ல பார்த்துடலாம். அது என்னன்னா, 1 உங்களுடைய ராசிக்கு தன பாக்கியாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் மாசம் தொடங்கும்போது 8ஆம் இடத்துல தான் இருக்காரு. 8ஆம் இடத்துல தான் அதிகமான கிரக சேர்க்கை இருக்கு. மாரகாதிபதியா இருக்கக்கூடிய புதனும் அஷ்டமத்துல தான் இருக்கார். ஆனா, ஐப்பசி 10 நாட்கள் அந்த 10ஆம் தேதி போல அஷ்டமத்திலிருந்து விடுபட்டு பாக்கியத்திற்கு போய் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகின்றார். இது சாதகமான பலன். அதாவது ஐப்பசி மாதத்தினுடைய 2வது பகுதி. முதல் 10 நாட்கள் சாதகமாக இருக்க முடியாது. நிறைய கிரகங்களுடைய தொடர்பு அஷ்டமத்தில இருக்கும். அப்ப செவ்வாய் ஐப்பசி 10ஆம் தேதி 9ஆம் இடத்திற்கு போறாருன்னா, அங்க இருந்து 20 நாட்கள் உங்களுக்கு செவ்வாயினால பணம் கிடைக்கிறது, பலம் கிடைக்கிறது, பலன் கிடைக்கிறது இப்படின்னு சொல்லலாம். அப்புறம் குருவுடைய சஞ்சாரம் உங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. ராசியில சனி இருக்கும்போது, அஷ்டமத்தில எல்லா கிரகங்களும் இருக்கும்போது, அஷ்டமத்தில நிறைய கிரகங்கள் 4 கிரகங்கள் சஞ்சரிக்கும்போது, குருவும் அர்த்தாஷ்டமத்திலே இருந்திருந்தா, இந்த மாசம் ரொம்ப பாடுபட்டிருக்க வேண்டியதா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இவ்வளோ கடுமையான பலன் வரும்னு சொல்றதுக்கே நமக்கு வாய் வந்திருக்காது. சொல்ல முடிந்திருக்காது. ஆனா, குரு தற்காலிகமாக அதிசார கதியில 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வந்துடுறது, உங்கள காப்பாற்றுவதற்கு கடவுள் இருக்காருன்ற நம்பிக்கைய தருவது போல இருக்கு. ஏன்னா, குரு 5ஆம் இடத்திற்கு வராரு சொன்னா, ஒண்ணு அர்த்தாஷ்டம குருன்ற நிலை முடிஞ்சிரும். 2வது குரு உச்சமாகிறார். ராசியாதிபதி பலம் பெறுகிறார் அப்படின்றது. 3வது ராசியில இருக்கக்கூடிய ஜென்ம சனின்றத அந்த குரு பார்த்து, அதனால எந்த கெடுதலும் ஏற்படாம உங்கள காப்பாத்துறது அப்படின்றது அர்த்தம். அப்ப குரு உங்கள காப்பாத்தக்கூடியவரா இந்த மாசத்துல இருக்காரு. குருவுக்கு அடுத்து யார் இருக்காருன்னு சொன்னா செவ்வாய். அவர் அஷ்டமத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு வராரு. குருவுடைய பார்வையும் பெறுகிறார். அதனால ஐப்பசி மாதம் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் உங்கள சூழ்ந்து கொண்டு இருப்பது போல இருக்கும். பிரச்சனையும் கூட ஏற்படும். குழப்பம் இருக்கும், பயம் இருக்கும். என்ன பண்ண போறோன்ற ஒரு பதைபதைப்பு இருக்கும். அது வேலை சம்பந்தமா இருக்கலாம், பிசினஸ் சம்பந்தமா இருக்கலாம், குடும்பம் சார்ந்து இருக்கலாம், பணம் சார்ந்து இருக்கலாம், ஆரோக்கியம் சார்ந்து கூட இருக்கலாம். ஆனா, இறுதியில நீங்க வெற்றி பெறுவீங்க. காப்பாற்றப்படுவீங்க. நல்லது தான் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. தைரியமாக இருங்க. 2 விஷயங்கள் உங்களை காப்பாற்றப் போகிறது. ஒன்று குரு, மற்றொன்று செவ்வாய். அப்போ இத அப்படியே எப்படி பார்க்கலான்னா, குரு உங்கள காப்பாத்த போறாருன்னா, பிள்ளைகளால நல்லது நடக்கும். 2வது நீங்க செய்த புண்ணியம், தர்மம் உங்கள காப்பாற்றும். செவ்வாயினால நல்லது நடக்கும்னு சொன்னா, குடும்ப நபர்கள் உறுதுணையாக நிப்பாங்க உங்களுக்கு. நாங்க இருக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது தந்தை உங்களுக்கு கவசம் போல இருப்பார். உங்கள அப்படி பார்த்துப்பார். சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்படி கையில வாங்கி பார்த்துக்கிட்டாரோ, வளர்த்தாரோ, அதுபோல இப்போ பார்த்துப்பார். இவங்களால உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. குடும்பம், பிள்ளைகள், அந்த குடும்பத்தில இருக்கக்கூடிய பிள்ளைகள், குடும்பத்தில இருக்கக்கூடிய அப்பா. இவங்க உங்கள காப்பாத்த போறாங்க. இதுதான் இந்த ஐப்பசி மாதம். ஆனா 8ல கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறதுனால, நீங்க ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு நிலையிலே தான் இருக்கிற மாரி இருக்கும். பிரச்சனை வந்து போகும். அல்லது வருவது போல சிந்தனை நெகட்டிவ் தாட்ஸாவது அதிகமா இருந்துரும். அதாவது எப்படி சொல்லுவோம்னா, ஒரு கெடுபலன் நடக்கணும்னு சொன்னா, அது நடந்துர்றது, அல்லது வந்து நடக்காம போயிடுறது, வருமோன்ற பயத்தோட நிக்கிறது. மனம், வாக்கு, காயம்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு ஒரு கெடுபலன் நடந்தே முடியறது. அல்லது கெட்ட விஷயங்கள் அடிபடுறது, அல்லது பிறர் நம்மள திட்டுறது, அல்லது நமக்கு அதுபோல எண்ணங்கள் வருவது, அல்லது கனவாவது வந்துரும். அப்படி அந்த அஷ்டம கிரகங்கள் வேலை செய்யும். அதனால நீங்க அத நினைச்சு கவலைப்படாம, பயப்படாம, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, கைவிட்டு போயிருச்சு அப்படின்லாம் நினைக்காம, கடைசியில காப்பாற்றப்படுவோம். எங்கிருந்தோ ஏதோ ஒண்ணு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு காத்துக்கொண்டிருங்க. இந்த மாதம் சாதகமா இருக்கும். அப்ப இந்த மாதத்துல நீங்க என்ன விஷயங்கள் அடையறீங்கன்னு சொன்னா, காப்பாற்றப்படுகிறீர்கள். அதற்கு என்ன செய்யணும்னா, தீய விஷயங்கள்லிருந்து முற்றிலும் விலகி இருக்கணும். மீனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த தீய பழக்கம் இருக்கிறதோ, இந்த ஐப்பசி மாதம் நான் அதில ஈடுபட மாட்டேன். கார்த்திகை மாசத்தில பெரும்பாலானவங்க சபரிமலைக்கு மாலை போட்டா, சில ரெகுலரா செய்யக்கூடிய தீய பழக்கங்கள செய்யாம இருப்பாங்க இல்லையா? அதுபோல
இந்த ஐப்பசி மாதமே கார்த்திகை வந்துடுதா நினச்சிக்கலாம். நீங்க மாலை போட்டிருக்கிறதா நினச்சிக்கலாம். நீங்க வந்து தீய பழக்கத்துக்குள்ள போகாம இருக்கணும். தீய எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கணும். அத வந்து நீங்க செஞ்சுட்டீங்கன்னா போதுமானது. இந்த ஐப்பசி மாதத்தில உங்களுக்கு தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போனதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு நிலை ஏற்படும். எல்லா பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சு முடிக்க முடியும். இந்த மாதத்தின் வழிபாடு என்னன்னு பார்க்கும்போது, துலா ஸ்நானம். துலா ஸ்நானம்ன்றது வந்து மாதம் முழுக்க செய்ய வேண்டியது. எந்த நாள்ல உங்களுக்கு முடியுமோ, அந்த நாள்ல செய்யுங்க. கட்டாயம் இந்த மாசம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்.